கார்த்தி சிதம்பரம் எனக்கு மறுப்பு தெரிஞ்சு பேசியிருக்காப்ல. நான் கார்த்தி சிதம்பரம் தான் சொன்னேன், கீர்த்தி பதம்பரம்னு சொல்லல. கீர்த்தி பதம்பரம் ஒரு பேருன்னு சொல்ல, நான் கார்த்தி சிதம்பரம் தான் சொன்னேன். அவரு சொல்றாரு சட்டை துறைமுகமா என் பேரு. எங்க ஆத்தாப்பம் வச்ச பேரு துறைமுருகன், மக்கள் வச்ச பேரு சாட்டை. சரியா? எங்க அப்பா அம்மா வச்ச பேரை மாத்துவதற்கு எந்த அப்பனுக்கும் எந்த கொப்பனுக்கும் உரிமை கிடையாது. துறை என் பேரையே சொல்ல பயப்படுற. ஏன் பயப்படுற? பிரபாகரன் பிள்ளைகளுடைய பேரை உச்சரிக்க அந்த பயம் வேணும்டா. உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்கிறான். அதுபோல என் தலைவன் பிரபாகரன் என்கிற பேரை உச்சரிப்பதற்கு பயந்து போன இந்த கூட்டம் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் பேரையே உச்சரிக்க பயப்படுது. சட்டை துறைமுகம். நீ ஏதோ இருந்து போறேன், நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. அவர் என்னை ஊழ நரின்னு சொல்லிட்டாரு. நான் ஜோசியக்காரன் போய் கேட்டேன். யாரு? கார்த்தி சிதம்பரம் சொல்றாப்ல. நான் ஜோசியக்காரன் போய் கேட்டேன், உங்களுக்கு இது இருக்கு, அது சனி இது பண்ணா அது சரியாயிரும் அப்படின்றாப்ல. சனி யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரு சனி? சிதம்பரம் ஒரு சனி, அவரை பிடிச்ச சனி கார்த்தி சிதம்பரம். அதுதான் சனி. அந்த சனியை விரட்டத்தான் விடுதலை புலிகள் நாங்கள் அரசியல் படைங்க வந்திருக்கிறோம். அந்த சனியை விரட்ட. சனியா நாங்க? ஆமா, சத்ரு. அவருக்கு சனி இருக்காமா, அதுக்கு நாம சத்ருவாமா. நாங்க சத்ரு தான். யாருக்கு சத்ரு? தமிழ் இனத்தின் எதிரிகளுக்கு நாங்க சத்ரு, காரைக்குடி மக்களுக்கு நாங்க பித்ரு. சத்ரு தான்டா. உங்களுக்கு நாங்க சத்ரு தான். எங்களை பார்த்தா உங்களுக்கு சத்ரு மாதிரி தான் இருக்கும். அதாவது வீடு இருக்கான்னு ஏன் கேட்கிறாப்லன்னா, பணக்காரனுக்கும் பண்ணையாருக்கும் தான் ஊர் முழுக்க வீடு இருக்கும், பாமரனுக்கு வீடு இருக்காது. வீடு இல்ல. தமிழர்கள் எங்களுக்கு வீடு இல்ல, தமிழர் எங்களுக்கு நாடு இல்ல, தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்ற ஒரு நாடு இல்லை என்ற கோட்பாட்டை முன்வைத்து அண்ணன் சீமான் நிற்கிறார். காரைக்குடியில மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடியோ அண்ணன் தேர்போகி பாண்டியோ சட்டமன்ற உறுப்பினராக போனால் என்ன பேசுவாங்க? ஆனால் காரைக்குடியிலிருந்து இங்க அண்ணன் சீமான் சட்டமன்ற உறுப்பினராக வென்று சென்றால் சட்டசபை அதிரும். மக்கள் மன்றத்திலேயே எழுப்புற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியல. சட்டசபைக்கு சீமான் போனால் காரைக்குடிக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைக்கும். அதிர விட்டுருவான். கேட்கிற கேள்வியில அழகப்பா பல்கலைக்கழகம் உலகத்தரமான பல்கலைக்கழகமாக மாறும். காரைக்குடியினுடைய ஒட்டுமொத்தமான நீர்நிலைகளும் சரி செய்யப்படும். காரைக்குடியில ஒரு சட்டமன்ற பிரச்சனை ஒண்ணு வராது. இங்க கிடப்பான். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி சட்டமன்றத்தை, இந்தியாவுக்கே ஒரு மாதிரி சட்டமன்றத்தை, இந்தியாவின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சீமான் என்கிற ஜனாதிபதி அறிவிக்கிற வரை வாய மாட்டான், களத்தில் நிற்பான். 1000 கனவு இருக்கு. மாங்குடிக்கோ தேர்போகி பாண்டிக்கோ பிரபு டெண்டலுக்கோ கனவு கிடையாது. அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிற கனவு. எங்களுக்கு எம்எல்ஏ ஆகிற கனவல்ல. இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும்,